வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ஸ்டோரி ஸ்ட்ரேஞ்ச் மீட்டிங் பை வில்ஃப்ரிட் ஓவன். ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். வில்ஃப்ரிட் ஓவன் 18th March 1893 4th November 1918 வரைக்கும் வாழ்ந்தவர். இவர் ஒரு இங்கிலீஷ் போயட் அண்ட் சோல்ஜர். World War I இவர் ஒரு முக்கியமான போயட். இந்த போயமோட சம்மரியை இப்போ பார்க்கலாம். இந்த போயம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நரேட்டர் வார் நடக்கும்போது அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகி ஒரு டனல் உள்ளே போயிடுவார். அதுக்கப்புறமா அங்கேருந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு போவார். அந்த இடம் ஃபுல்லாகவே கிரனைட்ஸ் கல்லால் கட்டப்பட்டிருந்தது. அந்த பிளேஸில் நிறைய சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. அவங்க வலி அவங்களால தாங்க முடியாமல் சில சோல்ஜர்ஸ் தும்பிட்டு இருப்பாங்க, ஸ்னீஸ் பண்ணுவாங்க. சில சோல்ஜர்ஸ் மர்மர் பண்ணுவாங்க, புலம்பிகிட்டே இருப்பாங்க. அந்த பிளேஸில் ஒரே ஒரு பர்சன் மட்டும் நம்ம நரேட்டரை ஐடென்டிஃபை பண்ணி அவர்கிட்ட வந்து நிற்பார். அவரோட கண்ணை பார்க்கும்போது ரொம்ப சோகமாகவும் ரொம்ப பயந்து போன மாதிரியும் இருக்கும். அந்த பர்சன் நரேட்டர்கிட்ட வந்து அவரோட கையை தூக்கி நரேட்டரை பிளெஸ் பண்ணுவார். நரேட்டர் அந்த அன்னோன் மேன் சிரிக்கிறத வச்சே அவர் ஹெல்லில் இருக்காருன்றதை புரிஞ்சுப்பார். அந்த பிளேஸில் இருக்க எல்லா பீப்புளுமே ரொம்ப பயந்து போய் இருப்பாங்க. அவங்க பயப்படுறது அவங்க கண்ணிலேயே தெரியும். அங்கே இருக்க எல்லாருமே அப்பர் கிரவுண்ட் வார்ஃபீல்டில் இருப்பாங்க. அங்கே ரொம்ப சுதந்திரமாக இருப்பாங்க. ரைட்டர் வார்ஃபீல்டில் இருக்கிறத விட ஹெல்லில் இருக்கிறதே பெட்டர்னு சொல்லுவார். ஏன்னா வார்ஃபீல்டில் நிறைய கன்ஃபயர் சவுண்டும் நிறைய பிளட் ஷெட்டும் தான் இருக்கும். அதுக்கு ஹெல்லில் இருக்கிறதே பெட்டர்னு சொல்லுவார். நரேட்டர் அந்த ஸ்ட்ரேஞ்ச் பர்சன் கிட்ட, நீங்கள் எதுக்கு இப்படிலாம் புலம்பிகிட்ருக்கீங்க, வார்ஃபீல்டை விட ஹெல்லே பெட்டர் தானே அப்படின்ட்டு கேட்பார். அதுக்கு அந்த ஸ்ட்ரேஞ்சர், நாங்கள் எல்லாருமே சின்ன வயசுலேயே இறந்துட்டோம், அதனால தான் எங்கள் பெயினை இப்படி புலம்புறது மூலயமா வெளிக்காட்டுறோன்னு சொல்லுவார். அந்த ஸ்ட்ரேஞ்சர் நரேட்டர்கிட்ட, ஓல்டன் டேஸில் நம்ம சோல்ஜராக வார்ஃபீல்டுக்கு போகிறோன்னா நம்மளோட ஏஜ் 18 தான் இருக்கணும். இந்த வார்னால் எங்களோட லைஃபையே நாங்கள் தொலைச்சிட்டோம். இந்த வார் எங்களை சீட் பண்ணிடுச்சுன்னு சொல்லுவார். ஸ்ட்ரேஞ்சர் உயிரோடு இருக்கும்போது ஃபாரஸ்ட்டில் ஹண்ட் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த பியூட்டி ஆஃப் நேச்சரை ரொம்பவே அப்சர்வ் பண்ணிகிட்டு இருந்தார். அது எல்லாமே பொய்யாயிடுச்சு. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி பியூட்டி ஆஃப் வேர்ல்டு, கேர்ள்ஸ் வித் பிரைடட் ஹேர், இவங்க எல்லாருமே இவர் கனவில் வந்திருக்காங்க. ஆனால் அதுவுமே இப்போ பொய்யாயிடுச்சு. ஸ்ட்ரேஞ்ச் மேன் நரேட்டர்கிட்ட, நான் ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பேன், அதனால் என்னை பார்த்து எல்லாருமே சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இன்னசென்ட்டாகவே இருந்தாலும் வார் பற்றி நான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுவார். அவரோட கண்ட்ரியோட ஃப்ரீடம்காக இந்த வாரில் கலந்து வின் பண்ணணும்னு நினைப்பார். அவர் வீட்டில் அவர் உட்காந்துட்டு, இதெல்லாம் ரொம்பவே ஈஸி தான், நம்ம எப்படியாவது நம்ம கண்ட்ரிக்கு ஃப்ரீடம் கொடுக்கணுன்ட்டு நினைப்பார். ஆனாலும் வாரில் கலந்து அங்கே சண்டை போடுறது ரொம்பவே கஷ்டம், நிறைய பிளட்லாம் ஷெட் ஆகுமேன்றதையும் அவர் யோசிப்பார். வார்ஃபீல்டில் அங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு கில்லிங் மிஷின் மாதிரியும், ஒரு டைகர் கூட சண்டை போட்டால் எவ்வளோ வலிமை இருக்குமோ அது மாதிரியும் அங்கே நடக்கும்ன்ட்டு சொல்லுவார். வார்ஃபீல்டில் சண்டை போடுறதுக்கு ஒரு கரேஜ் வேணும், ஆனால் அதே சமயத்தில் ஒரு மிஸ்ட்ரியாகவும் நல்ல புத்தியோடையும் என்ன பண்ணால் வின் பண்ணுவோன்ற ஒரு விஸ்டமும் நம்மளுக்கு இருக்கணும்னு சொல்லுவார். ஆனால் இந்த ஜென்ரேஷனையும் இந்த ஜென்ரேஷனோட பீப்புளையும் நினச்சி ரொம்பவே வருத்தப்படுவார். ஏன்னா இப்போ இருக்கிற எல்லாருமே ஒரு வர்த்லெஸ்ஸாகவும் ஒரு ப்ரொடெக்டிவே இல்லாத நாடாக தான் இருக்கும்னு சொல்லுவார். எப்போல்லாம் வார் நடந்து சேரியட் வீல்ஸில் பிளட்ஷெட் ஆகுதோ அப்போல்லாம் அங்கே இருக்கிற கிணறுக்கிட்ட வந்து தான் அவர் கையை கழுவுவார். அவரோட கையை அப்படி வாஷ் பண்ணும்போது அது கூடவே அந்த ட்ரூத்துமே வாஷ் அவுட் ஆகிடும்னு சொல்லுவார். அவரோட உயிரை இந்த நாட்டுக்காக கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பார். ஆனால் வாரில் சண்டை போட்டதுனால அவருக்கு நிறைய காயங்களாக இருக்குது. அதனால் அவர் கொஞ்சம் யோசிப்பார். ஃபைனலி ஸ்ட்ரேஞ்சர் நரேட்டர்கிட்ட, நேற்று நடந்த வாரில் நீ தான் என்னை கொன்னுட்ட, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் உன்னை வின் பண்ணணுன்ட்டு, ஆனால் என்னால் முடியல, அதனால தான் நம்ம எல்லாருமே இப்போ ஹெல்லில் இருக்கோம், இப்போ நம்ம எல்லாருமே தூங்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரியை முடிச்சிருவார். இந்த ஸ்டோரியோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.